இல்ல காற்று அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கும் போது அந்த காயில இருக்கக்கூடிய நீர் சத்து குறையிறது மட்டும் இல்லைங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனும் சேர்த்துதான் லாஸ் ஆகுது. சோ அப்போ இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு காயை நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் அது கண்டிப்பா கெட்டு போகும். நீங்க நிறைய நேரம் யோசிக்கலாம், நான் ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சேன் ஆனா அது கலரே மாறிடுச்சு, அது அப்படியே பழுத்துருச்சு, அது அப்படியே வெம்பிடுச்சு அப்படின்னு. எந்த ஒரு உயிரும் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் உண்டு. அத அந்த கரெக்டான டெம்பரேச்சர்ல நம்ம வைக்கும் போதுதான் சரியா இருக்கும். சில விஷயங்கள், சில காய்கறிகளை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது, இஞ்சிய ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது, பூண்டை ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது, வெங்காயத்தை ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. இது எல்லாமே அந்த மாய்ஸ்டோட அது ரியாக்ட் ஆகும் போது உங்களுக்கு அதுல இருந்து அந்த பிளான்ஸை growth ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதோட எக்ஸ்போஷர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி அந்த காயை அவங்க எல்லாம் தோட்டத்துல இருந்து பறிச்சு அது மார்க்கெட் வந்து அது நம்ம சந்தையில இருந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ டியூரேஷனே அது வந்து வெயில்லயோ காற்றுலயோ தான் இருந்துச்சு. சோ அதை கரெக்டா நம்ம பதப்படுத்துறது ரொம்பவே முக்கியம்.